ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லாம் ஆன்லைன் சர்வீஸில் போய் கொண்டு இருக்கிறோம். And today is my turn to share the word of God, and I thank God for this opportunity. Okay, நம்ம இந்த ஷேரிங்க்கு போகிறதுக்கு முன்பாக லெட்ஸ் ஜஸ்ட் ப்ரே. கர்த்தாவே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே அப்பா, நீ நல்லவர், வல்லவர், மகிமையின் தேவனாண்டவரே அப்பா, இந்த நாளை கொடுத்தது மணிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தை ஆண்டவரே ராஜா ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறதா இருக்குது ஆண்டவரே. லார்ட், இட் இஸ் a daily, Lord Jesus, word that is strengthening us, Father, leading us, Father, in the right path, Father, Lord Jesus. It's a great guide for us, Father, Lord Jesus. As I share, Father, today's sharing, Father, Lord Jesus, Lord, you give me the right word, Lord Jesus. Lord, அப்பா, என்னோட சொந்த மாம்சத்திலே பேசாத படிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா, நீர் கொடுக்க வார்த்தையின்படி நான் பேசத்தக்க ஆண்டவரே. Lord, let each word, Father, is from you, Lord Jesus, Father. Lord, please, Lord, put the right word in my mind and heart, Father, in my mouth, Father, Lord Jesus. அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரும் வீணா போகாத படிக்கலாம். Let it minister, Father, Lord Jesus. Each and every individual is going to listen to this audio, Father. Thank you so much, Father, Lord. I praise your name, give you glory. எல்லாம் தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என் நல்ல பிதாவே ராஜா. ஆமென். ஸோ நம்ம இன்னைக்கு நான் என்னத்தை பற்றி நான் ஷேர் பண்ண போறேன்னா, our daily transformation to Christ likeness. தினசரி இயேசுவை போல் மாறுவது எப்படி நம்மளால? ஓகே, இங்க நம்ம பார்க்கிறோம், நம்ம எல்லாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம். ஓகே, ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவர் என்ற ஒரு ஸ்தானத்தை அடைந்தபடினால் நம்ம திருப்தி அடைந்துட்டோமா? Are we satisfied where we are now as just being a normal Christian, as just கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்டு அதுக்குனால நம்ம திருப்தி அடைஞ்சிட்டோமா? பிகாஸ் இங்க நம்ம அநேகர் இருக்கிறோம். சில பேர் சொல்லலாம், நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன் and we are happy about it, அதுக்கு நம்ம சந்தோஷப்படுறோம். சில பேர் சொல்லலாம், நான் அநேக ஊழியங்களை சபையில செஞ்சு கொண்டிருக்கிறேன், கிறிஸ்தவனா இருந்து நான் அநேக ஊழியங்களை செய்யறேன்னு சொல்லலாம். சில பேர் சொல்லலாம், நான் பாவமே செய்யலே அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. So many people mainly talking about Christianity and ஒரு திருப்திக்குள்ளாக அடைஞ்சிட்டாங்க. அண்ட் என்ன அவங்க ஆசைப்படுறாங்கன்னா, இன்னும் ரிவைவலை பத்தி தான் அவங்க ஒரு தாகத்தோடு இருக்காங்க தவிர, பட் nobody is want to go another step ahead. நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக நம்மளுக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்குது என்று சொல்லி நம்ம இன்னும் ஒரு another ஸ்டெப்புக்குள்ளாக போல நம்ம இங்க பார்க்கிறோம். ஐசையா இப்படி சொல்றாரு. Isaiah chapter 29 verse 13 சொல்றாரு, the Lord says, these people come near to me with their mouth, honor me with their lips, but their hearts are far from me. Their worship of me is based on merely human rules they have been taught. ஐசையா சொல்றாரு, நம்ம ஜனங்களா கிறிஸ்தவரா இருக்கிறோம். that all எப்படின்னா, நம்ம சபைக்கு வரோம், we are worshiping, yes we are worshiping God. ஒரு நம்ம வாயாலையும் நாவாலையும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். பட் நம்மளோட இருதயமும் நம்மளோட ஆண்டவருக்குள்ள உள்ள அந்த வாழ்க்கை மிகு தூரம் இருக்கலாம், தூரமாக இருக்குது என்று ஐசையா இங்க சொல்றாரு. நம்ம சபைக்கு ஒரு மனுஷன் சொல்லி கொடுக்கிற பிரகாரம் செய்யறமே தவிர, அது நம்ம வாழ்க்கையை நம்ம இருதயத்தை மாற்ற அளவுக்கு நம்மளே மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ஒரு முயற்சி எடுக்கல. அதனாலதான் ஹீப்ரூஸ் another verse பார்ப்போம். ஹீப்ரூஸ் இது கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஹீப்ரூஸ் chapter 6 verse 1 பார்க்கிறோம். Therefore let us move beyond the elementary teaching about Christ and be taken forward to maturity, not laying again the foundation of repentance from acts that lead to death and faith in God. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, இந்த particular verse we should actually move on. இட்ஸ் நாட் நம்ம ரட்சிப்பை அடைந்துட்டோம், ஒரு பாவ மன்னிப்புக்களாக வந்துட்டோம், அங்க நம்மளோட கிறிஸ்துவ வாழ்க்கை முடிந்தல. we have to go அந்த elementary teaching, basic teachingல இருந்து we have to move forward into become a mature Christian. பாஸ்டர் எப்போது நம்மளுக்காக சொல்லி கொடுப்பார்ல, பேபி கிறிஸ்டியன் we should become to another level of Christian. So that is what is been said in the Hebrews chapter 6 verse 1, because இது related to Christ likeness. Without this urgeness இந்த ஒரு நம்மளுக்குள்ளாக இல்லாட்டினா we will not move on. நம்ம அந்த திருப்திக்குள்ளாக இருந்தோம் என்று சொன்னால்
நம்ம வந்து இயேசுவை போல் மாறுவதற்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டோம். இப்படியாக நான் படிக்கும்போது ஜான் வெஸ்லி இப்படி சொல்றாரு, am I moving on to perfection or am I being transformed in the likeness of Jesus Christ by the power of the Holy Spirit? அவர் என்ன சொல்றாருன்றா, நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு கம்ப்ளீட்னஸ்க்குள்ளாக போய்கொண்டிருக்கிறேனா, ஓ நான் இயேசுவை போல மாறுவதற்கு ஏதாச்சும் செஞ்சு கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி அவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. ஸோ நான் இன்னைக்கு what I'm going to share, of course I'm not going to share like what pastor does, but I'm going to share what I have discovered and என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆண்டவர் எப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தார் சொல்லி I'm going to share. First we going to see, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, what is then Christ likeness? இயேசுவை போல் மாறுவதுனா என்னது அது என்று நம்ம சொல்லி நம்ம பார்க்கிறோம். முதல் we have to நம்ம அதை கரெக்டாக அறிஞ்சு கொள்ளணும். இயேசுவை போல் மாறுவது what, எது, என்னது அது? Romans chapter 8 verse 29 நம்ம பார்க்கிறோம், for those God foreknew he also predestined to the conform to the image of his son, that he might be the firstborn among many brothers and sisters. நம்ம இங்க பார்க்கிறோம் அந்த மூணு காரியங்களை நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். for those God foreknew, for those for God foreknew னா என்னன்னா, நம்மளை ஆண்டவர் வந்து விசேஷமாக ஒவ்வொருத்தரையும் அறிந்து கொண்டுட்டார். லைக் தாயின் கருவிலே ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் தெரிந்து கொண்டார் அல்லவா, அதே மாதிரி God already foreknew us, நம்மளை அறிந்து கொண்டார். he also predestined, நம்ம வந்து எந்த நோக்கத்தை அடையணும், predestined வந்து நம்மளோட end result, நம்ம என்ன நோக்கத்தை அடையணும் என்று சொல்லி he also knows. என்னன்னா to the conform to the image of Christ, கிறிஸ்துவை போல மாறுவது தான் ஆண்டவர் முன் குறித்த நம்மளோட நோக்கமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ளணும், இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோன்னே இட்ஸ் ஜஸ்ட் நாட் மெயின்டைனிங் அ கிறிஸ்டியன் லைஃப். அது டெஃபினெட்லி இட் இஸ் நாட். பிகாஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தோமா we cannot grow or we cannot survive. நம்மளால வந்து எதையும் மேற்கொள்ள முடியாது, எதை கஷ்டம் வந்தாலும் மேற்கொள்ள முடியாது, நம்மளால வந்து தொடர்ந்து நம்ம வாழ்க்கையை ஓட முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்மளை மின் குறித்தது போல and நம்மளுக்காக நம்ம இயேசுவை போல மாற்றுவது என்று he already written here. அது நம்ம என்ன என்று நம்ம அறிந்து கொள்ளணும். Okay, to further enhance Philippians chapter 2 verse 5 to 8 நம்ம பார்க்கிறோம், in your relationship with one another have the same mindset as Christ, who being in very nature God did not consider equality with God something to be used on his own advantage, rather he made himself nothing but taking the very nature of a servant, being made in human likeness. ஆண்டவர் மறுபடியுமாக கிறிஸ்துவை போல நம்ம சிந்தை உள்ளவர்களாக நம்ம மாறணுமா, அவரே இயேசு கிறிஸ்துவே to the very nature he came in human likeness, ஒரு சர்வனாக ஹியூமன் லைக்னஸ் குள்ள வந்தாரு. வித் அதனாலதான் நம்ம வந்து கிரைஸ்ட் மைண்ட் செட் குள்ளாக நம்ம மாறணும். ஸோ டு ஹேவ் ஹீஸ் லைக்னஸ் நாட் ஜஸ்ட் பை த ஸ்பிரிட், நம்ம ஆவியில மட்டும் கிறிஸ்துவை போல மாறுவது அல்ல, பட் டு த குவாலிட்டி ஆஃப் the life of Jesus Christ. அவர் இந்த உலகத்துல வாழும் பொழுது, அவரோட டைம்ல ஒரு 33 years 34 years நம்ம வாழும் பொழுது அவரோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவரோட தரமான அந்த வாழ்க்கை, ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் அல்லவா. that is what we talk about Christ likeness. ஆண்டவர் வந்து நம்மள வந்து ஒரு கடவுளா, he doesn't want us to be godly, நம்மள வந்து கடவுளா இருக்க சொல்லல, but he is asking us to become godly, taking on his value, his attitude, அவரோட நல்ல குணங்களை நம்ம வந்து கற்று அறிக சொல்லுகிறார். he is a perfect example. So we must remember, நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், God's ultimate goal for our life on this earth is the character development, not physically, மேல் தோற்றமாக அல்ல, not making us to look like Jesus Christ, Noah with the long hair, not like that, but inwardly as a person, in the character development, in our patience, in our goodness, எல்லா வித குணங்களிலும் நம்ம இயேசுவை போல நம்ம மாறணும் என்று சொல்லி, that is our Father God's ultimate goal.
ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் வாட் இஸ் கிரைஸ்ட் லைக்னஸ், கிறிஸ்துவ இயேசுவை போல் மாறுவது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். வாட் இஸ் இட்? நவ we going to see why like Jesus, யான் இயேசுவை போல. ஓகே, நம்ம இங்க ஜெனசிஸ் சாப்டர் 1 verse 26ல பார்க்கிறோம். Then God said, let us make human beings in our own image and likeness. மனிதர்களை வந்து இயேசுவை let us நம்மளை சார்ந்து, God is telling in our image and likeness நம்மளை படைக்கப்பட்டோம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். அதே போல to confirm this, 1 Peter chapter 2 verse 21 to 23 என்ன பார்க்கிறோம் என்றால், to this you were called because Christ suffered for you, leaving you an example that you should follow his step. He committed no sin, no deceit was found in his mouth. இப்ப பார்த்தவள why like Jesus? Because Jesus came as in a human nature, ஒரு மனித ரூபத்துல வந்தாரு. அவரு he committed no sin, அவர் பாவம் செய்யலன்னு நம்ம பார்க்கிறோம். எந்த விதத்திலையும் அவர் வாயிலிருந்து கூட அவர் பாவம் செய்யலையா. So Jesus is a great example, you know. Why like Jesus? நம்ம கிறிஸ்துவை போல் மாறுவதற்கு why Jesus என்றால், அவர் ஒரு மனித ரூபத்தை எடுத்து நம்ம உலகத்துக்கு வந்தாரு, you know, and also he committed no sin, ஒரு பாவமும் அவர் செய்யல. We must remember Jesus is our forerunner. என்று சொன்னா இது வந்து ஒரு நம்ம இங்கிலீஷ் டெர்மினாலஜில சொல்ற Jesus is our forerunner. அவர் தான் நம்மளுக்குள்ள முன்பதாக ஓடுகிறார். You know, we should follow his footstep. He lived a life that made footstep for us to follow. அதான் forerunner சொல்லுவாங்க. எப்படி என்றால், நம்ம வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார், which நம்ம எல்லாரும் வந்து ஃபாலோ பண்றதுக்காக, நம்மளோட வாழ்க்கையை நம்மளோட கரெக்டாக நம்ம ரன் பண்றதுக்காக ஆண்டவர் வந்து இங்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஓகே, சோ முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, வாட் இஸ் கிரைஸ்ட் லைக்னஸ் பார்த்தோம். கிறிஸ்துவ இயேசுவை போல் மாறுவதுனா என்று பார்த்தோம். why is Christ, why Jesus ன்னு பார்த்தோம். ஏன் இயேசுவை போல என்று பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்ன்ற மூணாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்திருக்கோம். which area like Jesus? இயேசுவை போல எந்த வித நம்மளோட மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஆக்சுவலி நிறைய ஆங்கிள் இருக்கு நம்ம லைஃப், நம்ம வாழ்க்கையில நம்ம இயேசுவை போல மாறுவது. Since we have limited time, I'm just going to share 4 parts of Jesus life that he has lived. அவர் நல்ல ஒரு ஓட்டத்தை ஓடினார் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, obedience, கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை வந்து அநேக பேருக்கு வாழ்க்கையில ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக இருக்குது. பெரியவங்களா இருக்கலாம், டீனேஜா இருக்கலாம், சில்ட்ரன்ஸா இருக்கலாம், யாரு நம்ம சொன்னாலும் சரி, obedient என்று சொல்ற வார்த்தை வந்து it is a bit difficult, ஒரு கடினமான ஒரு வார்த்தையாக இருக்கு. நம்ம அநேக பேர் வாழ்க்கையில at many areas of our life as well, but we have a great example who is Jesus Christ, which we can follow to correct நம்மளோட கீழ்ப்படிதலோட வாழ்க்கையில வந்து நம்ம இயேசுவை போல நம்ம மாறலாம். நம்ம இங்க பார்க்கிறோம் Philippians chapter 2 verse 8ல பார்க்கிறோம், and being found in appearance as a man, he humbled himself by becoming obedient to death, even death on cross. இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். You know, his father has already said that he's going to die on the cross. He was obedient. Jesus was obedient even to die on the cross for you and me. அவர் வந்து இந்த ஆண்டவர் அவரோட ஃபாதரோட நோக்கத்தை வந்து, you know, he did not find an easy way out. ஒரு another way இருக்குமா என்று சொல்லி அவர் தப்பி ஓடல, but he was obedient. He was predestined to do that, and he was obedient to die on the cross for you and me. அவரோட ஒரு கீழ்ப்படிதலை நம்ம பார்க்கிறோமா அல்லவா?
So we must remember this obedience. It's a great lessons of கீழ்ப்படிதல் நம்ம இங்க பார்க்கிறோம். you know and கீழ்ப்படிதல் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய இடத்துல நம்ம செயல்படுத்தலாம். நம்ம குடும்பத்துல கீழ்ப்படிதலை செயல்படுத்தலாம். பட் முதலாவதாக நம்ம சபையில உள்ள கீழ்ப்படிதலை பத்தி நம்ம பார்க்க போறோம். இது வந்து சாப்டர் ஹீப்ரூ புத்தகத்துல 13வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். Have confidence in your leaders and submit to their authority because they keep watch over you as those who must give an account. Do this that their work will be joy, not a burden, for that would be of no benefits to you. இங்க நம்ம பார்க்கிறோம் நம்மளுக்கு வந்து சபையாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்று ஒரு ஷெப்பர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. we have a pastor who is with us, who is actually teaching us, guiding us, leading us, நம்மளை ஒரு மந்தையாக நம்மளை நடத்தி கொண்டு வர்றாரு. ஸோ இங்க வந்து நம்மளோட கீழ்ப்படிதலை நம்ம கை கொள்ளலாம். ப்ராபபிளி நம்ம சொல்லலாம், ஓ நான் எல்லாருமே பாஸ்டர் சொல்றது தட்டாம நான் கேட்கிறேன்னு சொல்லலாம். பட் டீப் விதின் அஸ் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம் என்றால் நம்மளுக்கு தெரியும் வெதர் நம்ம அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளாக நம்ம நடக்கிறோமா, நம்ம போதகருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோமா, ஓ ஜஸ்ட் மியர்லி அவுட்வர்ட்லி we are showing our obedience. கீழ்ப்படிதலை காட்டுறோம், but inwardly we are not actually showing our obedience. So let's search ourselves. நம்ம யோசிச்சு நம்ம பார்ப்போம். I'm not here to correct anybody. I'm actually correcting myself by sharing this message. செகண்டா நம்ம பார்க்கிறோம் obedience to your parents. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு obedience நம்ம வாழ்க்கையில no matter எந்த ஏஜ்ல இருந்தாலும், but specifically this message will go to our youth, our teenagers, young adults இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணாத இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க இவங்களுக்கெல்லாம் வந்து you must obey your parents. It is a great commandment. Jesus himself நம்ம இங்க Luke chapter 2 verse 5 பார்க்கிறோம். Then he went down to Nazareth with them and was obedient to them. ஆண்டவர் வந்து நசரேத்துல போயிட்டு ஒரு பிரசங்கத்தை கேட்பார்ல அந்த சினகோக்ல அந்த இதுல பேசும்போது, அப்போ அவங்க அப்பா வந்து தேடி கொண்டு இருப்பாங்க. So when they called, the parents called him, he obeyed. With obedience he went back with them. So you see, Jesus himself was obedient to his அவரோட although he knows அவரோட தன்மை தெரியும், அவர் வந்து ஒரு காட்லியான பர்சன்னு, பட் ஸ்டில் he obeyed அவரோட earthly parents வந்து கீழ்ப்படிந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். So he is a great example to all of us here. So let's teenagers and youth and children, நீங்க எல்லாம் ஒன்று கற்று அறியணும். நம்ம எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து தாயும் தகப்பனையும் கொடுத்தது வந்து ஒரு நோக்கத்தோட, and they are there as an elderly person. ஒரு பெரியவர்களாக இருக்கும் பொழுது வந்து அநேக பாதைகளை அவங்க கடந்து வந்திருக்காங்க. they are more wiser than us. நம்ம வந்து படிப்புல நம்ம அறிவு கூடையா இருக்கலாம், பட் அனுபவத்துல அவங்க வந்து நம்மளோட வந்து ஏஜ்ல வந்து நம்மளோட மேலாக இருக்கிறாங்க. ஸோ no matter what, நம்ம பேரண்ட்ஸ் வந்து will not, இங்க பார்க்கிறோம், father asked him to die on the cross. That was his destiny and he obeyed. நம்ம பேரண்ட்ஸ் நம்ம அப்படி சொல்ல மாட்டாங்க, but all the little things that our parents ask us to do, obey. Let us நம்ம வந்து turn back ourselves, especially our teenagers, youth. Remember, our parents always have the best for us. நம்மளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் எப்போதுமே நல்லதே நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எந்த பேரண்ட்ஸும் தீங்க வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ லெட் ஆல் of us இந்த ஒபீடியன்ஸ்குள்ளாக வருவோம். சில்ட்ரன்ஸ் கேட்டுக்கொண்டீங்கன்னா, சில்ட்ரன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், you must be obedient to your parents. That's what myself and Jason always teach our kids. No matter what, யாரா இருந்தாலும், even if it is a beggar, you must give him some respect, obey him, give him some kind of obedience. நம்ம சொல்லி கொடுக்கிறோம். So remember, obedience to your parents is very very important. Another way of obedience நம்மளோட பார்த்தோமா கீழ்ப்படிதல் to the rules set by God in this earth. நம்ம இங்க பார்க்கிறோம், அதுக்கு பைபிள்லயும் நம்மளுக்கு வசனம் சொல்லுது. Romans chapter 13 verse 1 இங்க என்ன சொல்றாங்கன்னா, let everyone be subject to the governing authorities, for there is no authorities except that is which God has established. The authorities that exist have been established by God. Remember, we are living in this country, Malaysia, right? So நம்மளுக்காக சில rules and regulations இருக்கு. Remember, though it was அது வந்து ஒரு மனசனால நம்ம கேபினட் இன்ஸ்டிடியூட் பண்ணனாலும், but remember the main வந்து God has actually
kept them there and நம்ம வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், அது வந்து கடவுள் வந்து அது வந்து இன்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காரு, அவர் தான் அந்த ரூல்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ we can நம்ம பார்க்கலாம், கேட்கலாம், இந்த இதில் வந்து எப்படி நம்ம ஒபீடியன்ஸாக இருக்கு. I will share one example which I corrected myself in this particular area when come to my personal tax submission. நம்ம எல்லாரும் வந்து நம்மளோட income tax submit பண்ணோமா இல்லையா? So being a selfish person, I just want to save my money. Why I want to give it to the government? எதற்காக நான் கவர்மெண்ட்க்கு நான் காசை கொடுக்கணும் சொல்லிட்டு, this was happened about 8 years ago. Okay, அந்த டைம்லலாம் வந்து என்ன செய்வேன்னா, before 8 years அந்த டைம்லலாம் நான் பார்த்தோமா, ஓகே இவ்வளோதான் சம்பளம் வந்திருக்குன்னா என்னென்ன பெனிஃபிட் எடுக்க முடியுமோ எல்லாம் எடுத்துடணும். பட் ஆக்சுவலி நான் எதுவுமே பாய்க்கல, பட் சும்மா எல்லாம் ஆக்சுவலி to save the money so that the government can refund some tax to me, I will do all these things. But when I come to that is wrong, actually அது எப்ப நான் அது வந்து பாவம் என்று நமக்கு மேலால தெரியல. But when I came into the learning the lesson of Christ likeness, I knew that அந்த டைம்ல நான் வந்து கற்றுக்கொண்டேன், அது வந்து எனக்கு வந்து ஒரு பாவமா இருக்கு. அது கிறிஸ்துவின் சாயலுக்கு வந்து ஒரு not in favor in Christ likeness. So what happened, நான் வந்து என்னை மாற்றிக்கொண்டேன் இந்த ஏரியால. I started to declare the correct tax numbers. At times I had to pay extra tax to the government, which I paid. நான் கட்டினேன் அந்த எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டிய டைம், because I did not basically I did not cheat lah. I did not கரெக்டாக கட்டும் பொழுது, you know what happened after several years, after about 4-5 years, I can see a great financial breakthrough in this particular area because it related to money. So God has given a great ஒரு நல்ல ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார் இந்த financial areaல. So this is one of the obedience when come to being subjective to our government authorities. Okay, so remember, it is sometimes when come to obedience, we have to die for our will. நம்மளோட விருப்பங்களுக்கு வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாதான். We have to die for our will. நம்மளோட விருப்பத்துக்கு நம்ம செத்து, கடவுள் என்ன நம்மளுக்கு ஆசைப்படுகிறார், what God wants us to do or what is in favor to God, அவருக்கு பிரியமானது ஏதோ நம்ம செய்யணுமா, அப்படிதான் வந்து ஒபீடியன்ஸ் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. செகண்ட் காரியம் நம்ம பார்க்கிறோம் இயேசுவின் வாழ்க்கையில about forgiveness. பாவம் மன்னிக்கிறது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் எல்லாத்தோட வாழ்க்கையிலும் இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம எல்லாம் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து சோகால் எப்படின்னா எதிரி இருப்பாங்கல்ல, நம்மளுக்கு வந்து பிடிக்காதவங்க, நம்மளுக்கு எதிராக ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, நம்ம பின்னால பேசியிருப்பாங்க, நம்மளுக்காக கெட்ட காரியங்களை செய்திருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு நபரை வந்து மன்னிக்காம இருந்திருப்போம். எல்லாத்துக்கும் யாராச்சும் இருப்பாங்க. I had to let go also. இப்போ நம்ம இங்க பார்க்குறோம் greatest example, Jesus forgiveness. The book of Luke chapter 23 verse 34 பார்க்குறோம், Jesus gives us a perfect example of forgiveness because while in agony on the cross, Jesus called out explaining, Father, forgive them for they do not know what they are doing. ஆண்டவர் வந்து ஈவன் அந்த சிலுவையின் மரணத்திலையும் he was in pain, he was groaning in pain. though அவர் வந்து கதறாராம், ஆண்டவரே இவர்களே மன்னியும். எவ்வளவு பேர் அவரை பேடா ட்ரீட் பண்ணாங்களா, அவர் அடிச்சாங்கல்ல, பட் ஸ்டில் ஆண்டவர் என்ன சொல்ற, அவர் காரி துப்புனாங்க while he was carrying the cross. He went through so much of struggle, but despite that அவர் அங்க சொல்றாரு, அந்த சிலுவையில அந்த கடைசி நிமிஷத்துல அவர் சொல்றாரு அவர் ஃபாதர் கிட்ட, ஆண்டவரே இவர்கள் என்ன இவர்களை மன்னியும், இவர்கள் செய்யறதை இவர்கள் அறியாம இருக்கிறார்கள் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். So Jesus, wondering how many times in the Bible Jesus spoke about forgiveness. He is a great model, but he himself spoken about forgiveness. அவரே ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. அவரே அநேக காரியத்துல வந்து forgiveness குறித்து பேசியிருக்கிறார். Jesus often spoke இந்த நம்ம படிக்கும் பொழுது பீட்டர் கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, Jesus, how often we have to forgive them? Is it necessary to forgive them? How many times னு கேக்குறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, you have to forgive them. Jesus replied to Peter's question. பீட்டர் கேட்ட கேள்விக்கு கொடுக்க சொல்றாரு 77 times. Matthew chapter 18 verse 22 ல பார்க்கிறோம், a number to be taken symbolically,
but not literally நம்ம 77 சொல்றோம், but actually அதுக்கு வந்து there is no end. It could be more than that. Maybe நம்ம ஒரு நவரை வந்து more than 77 times, 78 times or 79 times or 100 times கூட நம்ம மன்னிக்கிறதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். பிகாஸ் நம்ம இயேசு கிறிஸ்துவே அவ்வளோ கஷ்டப்பட்டு, அவர் துன்பப்பட்டு பாடுபட்டு அவர்களை மன்னியும் என்று ஆண்டவர்கிட்ட பரிந்து கேட்டாராம். So we must remember this. And another thing that we all must remember, நம்மலாம் ரட்சிக்கப்பட்டமல்லவா, நம்மலாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். So when we receive Christ as our personal savior, he forgave our sin first before we accept Jesus Christ as savior. So இயேசு கிறிஸ்து நம்மளை மன்னித்தது போல அவரே நம்ம பாவங்களை மன்னித்து நம்மளை ஒரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, when we walk in this earth, we must learn. நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை கற்றறினோம், நம்ம எல்லாத்தையும் நேசிக்கத்தக்க, யாருமே விரோதி என்று கருதாதபடிக்கு we should love one another. அந்த அன்பு நம்ம இருதயத்துக்குள்ளாக வரணுமா? பிகாஸ் இந்த forgivenessக்குள்ளாக நம்ம வரும் பொழுது நம்மளுக்குள்ளாக அந்த நம்ம இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி, பட் we have to try because நம்ம அந்த when நம்ம அந்த forgiveness நம்ம இருதயத்துல இருந்து let go பண்ணும்போது, because forgiveness நம்ம இருதயத்துல இருந்துச்சுன்னா அது ஒரு kind of வலி, அது kind of grudges நமக்குள்ளாக நம்மளை வந்து குத்திக்கிட்டே இருக்கும். But when we let go, அந்த forgiveness நம்ம கொடுக்கும் பொழுது நம்ம இருதயம் வந்து become happier, சந்தோஷமாயிடும். When become happier, it become when your heart is happy, you desire for God, right? Because you know you are free from forgiveness. We have already given forgiveness. நம்ம ஹாப்பியா இருக்கும்போது ஆண்டவர் வந்து he will come and take his place in our heart. So remember that, he will place it with love. So that only happens when we forgive others. Okay, மூணாவதாக நம்ம humbleness குறித்து பார்க்கிறோம். Humbleness, humility. What is humility? Philippians chapter 2 verse 3 to 4 பார்க்கிறோம். Do nothing out of selfish ambition, rather in humility value others above yourself, not looking to your own interest but others as well. அந்த humbleness வந்து நம்மளோட selfish ambition அல்ல, and we are not, we must value others more than us. So we should, நம்ம மற்றவங்களை வந்து இன்னும் அதிகமாக வேல்யூ பண்ணணுமா நம்மளை கொண்டு. So இங்கேயும் great example we're going to see Jesus. The book of Philippians chapter 2 verse 5 to 8, but I will just read 7 and 8. But he emptied himself by taking the nature of a servant. When he was born in human likeness, and his appearance was like that of any other man, he humbled himself and became obedient to death. Again we see God's obedience here. He came as a servant. அவர் வந்து நம்மளுக்கு ஒரு servanthood-ஆக வந்தார், நம்மளுக்கு servant-ஆக வந்தார், நம்மளுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக வந்தார். And he humbled himself when he was dying on the cross. He humbled himself. He humbled himself. நம்ம பார்க்கிறோம் அந்த சிலுவையின் காட்சியில. It was an embarrassing moment for him when people spit at him. அவர் காரியத்துக்கு போது ஒரு அவமான, ஒரு நிந்தை, and it is a painful moment. But you see here, dying on the cross was the most humiliating thing that he has done for us. With that great, he had to carry the cross, he got beaten, காரி துப்புனாங்க. It is all great humiliation, but he still proceed to humble himself and died for us on the cross, because he knows that is the only way to save all of us. நம்மளை காப்பாற்றுவதற்கு அது ஒன்றுதான் வழி என்று ஆண்டவருக்கு தெரியும். So we must always remember this. Another passage ஆண்டவர் வந்து humbleness குறித்து பேசுறாருன்னா, இருந்தாருன்னு சொல்றோமா, the book of John verse 13, chapter 13 verse 14 to 15. Now that I, your Lord and teacher, have washed your feet, you should also wash one another's feet. I have set an example that you should do as I have done for you. ஆண்டவரே நம்மளோட சிஷ்யரோட பாதத்தெல்லாம் கழுவுனாராம். நம்மளாம் சொன்னோமா, நம்மளாம் செய்வோமான்னு என்று தெரியல. பட் we might hesitate. I don't know, I really don't know, unless நம்மளுக்கு அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம செய்வோமான்னு என்று அப்பதான் நமக்கு தெரியும். But you see, God, Jesus Christ himself washed the disciples' feet.
is a great example of humbleness. He came down, though he's a very a prominent, wonderful, அவர் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை, he's a special person, but still God washed the feet of the disciples. So let's always remember, as it said in James 4 verse 10, that humble yourself before the Lord and he will lift you up. You know, and the humbleness வந்து எல்லா காரியத்திலும் நம்ம செயல்படும் போது there is victory, ஒரு நம்மளுக்கு ஒரு குறிக்கோள் அங்கே இருக்குது. God will definitely appreciate, and God will definitely bless us, and he will raise us up. Okay, so and remember that God opposes the proud and gives grace to the humble. Remember that he has said that in 1 Peter chapter 5 verse 5. So a great example, I will say that in my my own life, that you know, at my working place, or 2 years ago, when another FM came at Singapore and I have to take a JB plant, he was junior to me and so much young and younger to me also. So when he gives me instruction illa eppadi endra, his point of view was different, another point of view was different, so we used to argue a lot. So அங்கே இருக்கும்போது எனக்குள்ளாக ஒரு மனக்கசப்பு வந்துருச்சு. ஏன்னா மனக்கசப்பு, ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஃபர்கிவ்னஸ் ஒன்று வந்து எப்படின்னா, அங்கே ஒரு ப்ரைட் இருக்குல்ல, பிகாஸ் ஐ எம் ஆர்கியூவிங் வித் ஹிம் வாட் ஐ எம் திங்கிங் இன் மை ஹார்ட், ஐ எம் ஸ்டில் சீனியர் தென் யூ டோன்ட் கிவ் மீ இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது, தட் இஸ் அ டைம் ஐ ஸ்டார்டட் டு, அந்த டைமில் தான் வந்து நான் இந்த வசனத்தெல்லாம் கேட்க ஆரம்பித்த பொழுது, this thing really touched my heart. I heard this Pastor Brother Zach Puner's message about humbleness. The person right to the point that touched me, that I should actually, no matter he is junior to me, younger to me, it's not a matter, but I can still be humble. I can still accept what he says. அப்படின் அந்த குள்ளாக வரும்பொழுது, if he came 2 years ago, now for the past 1 year நாங்க நல்லா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறோம், with mutual understanding, we have no arguments now, you know. But praise God, God has changed this angle. You know, I even forgived him. I used to tell Jason, I will forgive this Kelvin, like, it's okay, I don't want to think about him, because என்னன்னா அந்த unforgiveness இல்லாதனால I used to keep thinking about him. வீட்டெல்லாம் அவரை பற்றி யோசிப்பேன் because வேலை இடத்துல இருந்து வரோம்ல. So sometimes this kind of attitude in us will lead us to an unhappy life. We will be thinking about them. நம்ம இவர்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கை வந்து ஹாப்பியாக இருக்காது. But when we let go, when I forgive him, my heart became empty, and you know, I could feel I can be happy. நான் சந்தோஷமாக இருந்தேன். அதே போல it's okay if he's junior to me, if he knows, he doesn't know, it's okay. I will just follow what has been given to me. அப்படி சொல்லி I just follow what I have to do. அந்த மாதிரி செய்யும்போது, for the past 1 year we have been working quite well. You know, we are still as working colleagues, and we are still working very well. So remember to walk in humility with God. We remind ourselves we are followers. We don't initiate our own desires or the way that we want to go. Okay, finally I'm going to talk about temper, because I don't have much time. Temper is another area that we all should improve. This is another big area that all of us should focus, and நம்ம மாறணும். இது வந்து நம்ம எங்க இயேசுவோட எக்ஸாம்பிள் இல்லை, பிகாஸ் அவர் எங்குமே கோவப்படலையா. He was not an angry person, but of course ஒரே ஒரு நம்ம பார்க்குறோம், the book of John was chapter 2 verse 13 to 22ல பார்க்குறோம். அந்த Passoverல வந்து அந்த ஆண்டவர் இடத்துல ஆலயத்துல பிசினஸ் செய்யும்போது God got angry. That is because with the very valid reason, because zeal as for your house that consume me. அவரோட அந்த பக்தி வந்து அங்க தேவாலயத்துல அந்த மாதிரி செய்யக்கூடாது என்றனால தான் அவர் கோவப்பட்டாரு. மற்றபடி நம்ம பைபிள்ல புரட்டி பார்த்தோமா, காட் வந்து அவரை வந்து எவ்வளவு ஹியூமிலேட் பண்ணினாலும், even when he was dying on the cross, when he go through that அந்த period of crucifixion, he did not angry with anyone. He just kept himself quiet. That is the most ultimate thing. Anger is a sin. Anger is a sin. So remember, Proverbs chapter 29 verse 11 says, a fool gives full vent to his spirit, but wise man quietly holds it back. So ஆண்டவருங்க angry person வந்து ஒரு fool என்று ஆண்டவர் கருதுகிறார். Another chapter we can see, James chapter 1 verse 19 to 20. Know this, my beloved brothers, let every person to be quick to hear,
slow to speak, slow to anger, for the anger of the man does not produce righteousness. So ஆண்டவரே இங்க சொல்லி ஜேம்ஸ்ல சொல்றாங்க that we should be quick to hear. கேட்கறதுக்கு நம்ம செவியை கொடுக்கணுமா, பட் நம்ம பேசுறதுக்கு வந்து we have to be careful, so we will be able to control our temperament. நம்மளோட கோபத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ மறுபடியுமாக இந்த கிரைஸ்ட் லைக்னஸ், வாட் இஸ் கிரைஸ்ட் லைக்னஸ் நம்ம பார்த்தோம். why like Jesus என்று நம்ம பார்த்தோம். which area of Jesus என்று நம்ம பார்த்தோம். எந்தெந்த இடத்துல இப்போ நம்ம பார்க்கிறோம். where Christ like is very simple. wherever we are, நம்ம எல்லாம் எங்க இடத்துலலாம் சொல்றோமோ, நம்ம வீட்லயும் சரி, we should start from our home, because that's the time that we spend our time. Our home, the church, workplace, school, in public is more important place. So wherever we go, we should be Christ-like. And the fifth thing that we going to see is when Christ-like. எப்பொழுது கிறிஸ்துவை போல. எப்போது கிறிஸ்துவை போலனா நம்ம Philippians chapter 3 verse 16 பார்க்கிறோம். Christian maturity involve acting on the guidance that you have already received. We can make excuse that I still need to learn. நம்ம இப்ப அநேக பேர் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்னா, நம்ம இன்னும் கற்று அறியணும் சொல்லிட்டு இருக்கிறோம். But this verse is telling us to live up to what we already learned, because there is no end to perfection. நம்மனால அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு நம்ம அடைய முடியாது. நம்ம என்னெல்லாம் கற்று அறிந்துட்டோமோ நம்ம வாழ்க்கை நடைமுறையில நம்ம செயல்படுத்த வேணும். ஸோ when Christ like பார்த்தோமா, every single minute, every single hour, every day of our life until we leave the day in this earth, நம்ம இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் கிறிஸ்துவை போல நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணுமா. Finally, I'm just going to end with this. So never forget that life is not about you and me, but you and me exist for the purpose of Christ. நம்ம முத சொன்னல Romans chapter 8 verse 29, God already foreknew us and he already has destination for us to be transformed like Christ like. So in the message நான் prepare பண்ணும்போது there's one thing that I read this, I'm not sure, I still need to go and கற்று அறியணும், but in the particular phrase, God gives us our time on the earth to build and strengthen our character for heaven. He is basically preparing us. நம்மளை வந்து ஆண்டவர் தயாரித்து கொண்டு இருக்கிறாரா, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாரா our character for heaven. So I will learn இதை பத்தி I will learn more. Then I can share about it. Probably pastor can share more detail about this. So கடைசியாக I'm just going to say this. நம்ம எல்லாம் கிறிஸ்துவ போல நம்ம பேசுறோமா இல்லையா? When you all have the time, go back and read the Bible. Even Paul is telling, although I have not attained the perfection, he's challenging the Philippines church, Philippine மக்களை challenge பண்றாரா that can you follow me like Christ like னு சொல்லிட்டு. Another person we can learn from the Bible is about Paul, who actually followed mostly about he himself saying our perfect அடையல, but he was striving to perfection. அவர் சேலஞ்ச் பண்றாரு, அந்த பிலிப்பின் சபைக்கு வந்து சேலஞ்ச் பண்றாரு, நீங்கெல்லாம் வந்து என்னைய போல மாற முடியுமா என்று சேலஞ்ச் பண்றாராம். So you know, I'm not a great speaker or a pastor, but I just shared based on what God has already taught me and changed me in this area, in the part of area. So நம்ம Christ like பார்க்கும்பொழுது அநேக காரியங்கள் இருக்கு நம்ம வாழ்க்கையில மாறதுக்கு. So remember, தினசரி இயேசுவை போல் மாறுவது is very important. But before that you must know கிறிஸ்து what is Christ like நம்மளுக்கு தெரியணும். why like Jesus நம்மளுக்கு என்று தெரியணும். which area. நான் 4 காரியங்களை பேசினேன், பட் நீங்க பைபிளை கற்று அறியலாம். இன்னும் அநேக காரியங்கள் இடங்கள் இருக்கு நம்ம இயேசுவை போல் மாறுவது. எப்ப மாறுவது, எங்க இருந்தாலும் நம்ம மாறணும், எந்த டைம்ல மாறணும், which time when பார்த்தோமா, every single minute of our life we should change like Christ like. So let all of us take இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போம். if we don't take the initiative, the time will not come, but we have to take the initiative. நம்மளுக்குள்ளாக அந்த ஒரு urge வரணும், நம்மளுக்குள்ளாக அந்த desire வரணும். the desire has captured me for the past 5 years. அந்த ஒரு 5 வருஷமாக தான், because before this was totally a different direction, but for the 5 years I've been studying this topic and I see great changes in my life. So I hope that the message has encouraged each and every one of you. God bless you. Let's pray. Thank you so much, Father Lord Jesus.
அப்பா இந்த நேரத்தை கொடுத்தும்படிக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, Lord Jesus, whatever is been shared today, Father Lord, I believe, Father Lord Jesus, Lord, not any word, Father Lord, to go in vain, Father Lord Jesus. Each and every word that is spoken, Father Lord, let it, Father Lord Jesus, speak to the hearts of the people, Father Lord. அப்பா இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே. என் அப்பா நீர் ஆண்டவரே இதுதான் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறீர். அப்பா நீர் எங்களை தாயின் கலவையை அறிந்து கொண்டு ஆண்டவரே. அப்பா உம்மை போல் நாங்கள் மாறுவதற்கு ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை preparing us, Father Lord Jesus. அப்படியாக ராஜா ஆண்டவரே எங்களுக்குள்ளாக அந்த urgeness வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக அந்த desire ஆண்டவரே கிரியேட் பண்ண முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, you Lord rekindle the desire, Father Lord Jesus. Let us take this first step forward, Lord Jesus, to know about this Christ likeness, Father Lord. Each and every one of us, Father Lord. Lord, we will not, Lord, அந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ளாக நாங்கள் அடைய மாட்டோம் ஆவியானவரே, Lord Jesus, but we can work towards the perfection, Father. Lord, it's impossible for us to be perfect, Father, but we can all was, Father Lord Jesus, can move, Father, and press towards the perfection, Father. Give us the kind of a mentality, Father Lord Jesus, to always stay humble, Father Lord Jesus, to always learn, Father Lord Jesus, what you have for us, Lord, in your word, Lord, Father Lord Jesus. அப்பா நீ செய்த ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. அப்பா ஆண்டவரே ராஜா, நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையும் ஆண்டவரே உமக்கு ஒருவருக்கே செலுத்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் பிதாவே ராஜா. ஆமென்.